வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய தொகுதியில் சுந்தர் சி போட்டியிடுகிறார் என்ற செய்தி வந்த உடனே நான் ஒன்று போட்டேன். யாரை எதிர்த்து யாரை பாஜக நிப்பாட்டுது பாருங்கன்னு. பாஜகன்னா புதிய நீதி கட்சி, இவங்க அதிமுக நிப்பாட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் சுந்தர் சி அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தர் இல்லை, மதுரை தொகுதியை சேர்ந்தவர் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு புதிய நபரை, அவர் அதிமுகவும் இல்லை, ரெட்டலைக்கு சொந்தக்காரரும் கிடையாது, புதிய நீதி கட்சிக்கும் புதியவர், அவரை போய் பிடிஆர் அவர்கள் நிற்கின்ற தொகுதியில் அவங்க நிப்பாட்டும் போதே பிடிஆர் அவர்களுக்கு ஒரு அவர் உயரத்துக்கு இணையானவரா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நீங்க என்ன, யாருக்கு போட்டியா நீங்க யாரை நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். அவரு எவ்வளவு பெரிய செய்திகளை இந்திய அளவில் நமக்கு கடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மதுரை மத்திய தொகுதி வேட்பாளருங்கிறது மட்டும் அவருடைய அடையாளம் கிடையாது. ஒரு அமைச்சராகவும், ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதியாகவும், ஒரு வெளிநாட்டில் படித்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகவும், ஒரு நல்ல ஒரு நீதி கட்சி காலத்திலேருந்து ஒரு குடும்ப பாறையும் உடையவங்கிற மாதிரி எல்லா வகையிலும் அவர் தமிழ் சமூகத்துக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்தணுங்கிறத துடிக்கின்ற ஒரு படித்த இளைஞராக அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. திமுகக்குள்ளேயும் திமுகவுக்கு வெளியேயும் அவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. அதுவும் டெல்லி அவர் பேரை கேட்டால் பதறினதை பார்த்தோம். நானே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நேரடியாகவே பிடிஆருக்கு சவால் விட்டதுலேருந்து, நமக்கான பணம் ₹1 வாங்கிக்கிட்டு 23 பைசா தராங்கிறத கேள்வி கேட்டதுலேருந்து, மாநில திட்டக்குழுங்கிறத இவங்க கலைத்ததனுடைய நோக்கம், மாநில திட்டக்குழு கான்செப்டில் கோவாக்கு, தமிழ்நாட்டுக்கு, உத்தரப்பிரதேசம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மதிப்பீடு இவங்க வைத்திருக்கிறது, எப்படி விழுக்காடு இவங்க பிரிக்கிறாங்க, இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக புள்ளி விவரமாக எக்கனாமிக்ஸ் பேஸில் ஒரு பொருளாதார ஆய்வு அறிஞராக அவர் வெளியிட்டார். வெறும் ஒரு திமுககாரரா, கட்சிக்காரரா, திராவிட சிந்தனையாளராக மட்டும் அவர் பேசலை, ஒரு படித்தவராக பேசினார். வாங்க பேசுவோம், தமிழ்நாடு, திஸ் இஸ் தமிழ்நாடு, இது உங்கள் உத்தரப்பிரதேசம், நாங்கள் எவ்வளோ தரோம், நீங்கள் எவ்வளோ தரீங்க, ஜிஎஸ்டி, செஸ்ஸு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கணக்கு யார் கொடுத்துருக்குறா, இதை கேட்டவர். இதை கேட்டவுடனே அவங்க பிரிவினவாதம் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு தான் நிறையா தரணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வழக்கமாக அவங்க அதை தானே பேசுவாங்க. நம்ம உரிமைகளை கேட்போம், நிதி உரிமை வேணும்னு கேட்போம், பொருளாதார உரிமைகளுக்காக போராடுவோம், நாங்கள் கேட்ட வரிக்கு பணம் எங்கே, கணக்கு எங்கன்னு கேட்போம். இப்படி கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. உடனே ஏய் தமிழ்நாடு இந்தியா பிரிக்கிறியா, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடுன்னு பிரிக்கிறியா, எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குன்னு பேசுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் பொலிட்டிக்கலாக கவுண்டர் கொடுக்காம எக்கனாமிக்கலாக புள்ளி விவரப்படி தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்தவர் பிடிஆர் அவர்கள். இந்தியாவே அவரை பேசிச்சு. குறிப்பாக ரேஷன் கடைகள் இந்த மானியம் கொடுப்பதற்கு எதிராக டெல்லி பேசுறது, சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க பிஜேபி மாதிரி ஆட்கள் வழக்கு தொடுக்கும் போதெல்லாம் பிடிஆர் பேரையே மென்ஷன் பண்ணாங்க, பிடிஆர் தான் அதெல்லாம் ஆதரிக்கிறாரு அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு இந்த இந்திய துணை கண்டத்தில் பாஜகவினுடைய தமிழர் விரோத அரசியல், தமிழர் பொருளியலுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த திட்டங்களை ஆதாரபூர்வமாகவும் தரவுகளின் அடிப்படையில் வெளிப்படுத்துவர் பிடிஆர். இன்று பாஜகவில் ஒரு சங் பரிவாரினுடைய ஆளா சுந்தர் சி நிற்கிறார். இவரை சினிமா சங்கி அப்படின்னு சுந்தர் சியை பிடிஆர் சொன்னாராம். ஆமா, நீங்க சினிமாக்காரரு, சங்கி, உண்மைதானுங்க. அவர் உங்களை அவமானப்படுத்தலையே, எதை நீங்க பெருமையான அடையாளம் என்று நீங்களே ஏற்றுக்கொண்டீர்களோ அதைத்தான் பிடிஆர் சொல்லியிருக்காரு. சுந்தர் சிலாம் எனக்குலாம் இப்போ வரையும் சினிமாக்காரர் தான். எனக்கு சுந்தர் சினாலே கார்த்திக்கும் மேட்டுக்குடியும் தான் ஞாபகம் வரும். தப்பு இல்லையே, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சுந்தர் சி படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நீங்க சினிமாக்காரர் தானுங்க. பிடிஆர்னு சொன்னா எங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? மதுரைக்காரங்களுக்கு பிபி ஹிலோ ரோட்ல இருந்து பிடி ராஜன் ரோடுன்னு இருக்கும். அப்போ அந்த பிடி ராஜன் ரோடுனா என்னன்னு கேட்டா, பிடிஆருடைய தாத்தாவை எல்லாரும் சொல்லுவாங்க. உத்தமபாளையம், கம்பம் அந்த பகுதியில அந்த காலத்துல நீதி கட்சியினுடைய சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பிடி ராஜன். ஐயப்பன் கோயிலுக்கும் இவங்க பிடிஆர் குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சிலைக்கும் பிடிஆர் குடும்பத்துக்கும் பிடிஆர் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பேசுவாங்க. பிடிஆரை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்தா பிடிஆர் ஃபேமிலியை பேசுவாங்க, ஐயப்பன் கோயில் எடுத்தா உங்களுக்கு பிடிஆர் ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க, நீதி கட்சி வரலாறு எடுத்தா பிடிஆர் ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க, மதுரைன்னு எடுத்துக்கிட்டா பிடிஆருடைய அப்பாவை பற்றி பேசுவாங்க. அவங்க அப்பா இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் மறைந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. பிடிஆர் அப்பாவுக்கு சொல்றேன், இப்போ இருக்க ஒரு அப்பாவுக்கு, அவங்க தாத்தாவுக்கு ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியம் உண்டு. தொடர்ச்சியா ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்து அவங்க அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற குடும்பம். இப்பேற்பட்டவரை எதிர்த்து நிற்கும் போது நேற்று வரை ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்க மனைவி குஷ்புவாத அரசியல்வாதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க அதிமுக, அவங்க திமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு பல கட்சிகள்ல இருந்திருக்கிறாங்க, தொடர்ந்து ஒரு அரசியல் இருக்கிறாங்க. சுந்தர் சி சினிமாக்காரர் மட்டும்தானே சார்? சினிமாக்காரரை சொன்னதுல ஏன் சார் அவ்வளவு கோபம்? வேற ஒன்றும் இல்லை.
பிடிஆரை பார்த்து நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல் இருப்பீங்களா, ஃபாரினுக்கு போவீங்களான்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. பிடிஆர் என்பவர் அரசியல்வாதி. அவங்க தோற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, எம்எல்ஏ, அமைச்சர், அவங்களாம் அரசியல்வாதி. ஆனா அந்த சுந்தர்சி மாதிரி நடிகர்களை பார்த்தவொடனே பேட்டியாளர்கள் தான் கேட்கறாங்க. அது யதார்த்தம் தானே. நீ இன்னைக்கு வருவ, ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாலும் மதுரையில தங்குவாரான்னு தெரியாது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் மதுரையில ரூம் எடுத்து தங்கிடுவேன், மதுரை தான் என் ஊரு. இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் பிடிஆருக்கு கிடையாது. அவர் வந்து நான் மதுரையில தான் இருப்பேன்னு அவர் எதுக்கு சொல்லணும்? மதுரை தானே அவர் ஊரு, அவருடைய அடையாளமே மதுரை தானே. அடையாளமே மதுரையா போனவரும் மதுரையை வந்து தான் அடையாளமா காண்பித்துக் கொள்ள விரும்புவதற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? அதைத்தான் பிடிஆர் சொன்னாரு. சினிமா சங்கினாரு. இதையா நீங்க கோவிச்சுக்கிறீங்க? பிடிஆர்னா பொருளாதார நிபுணர், சுந்தர்சினா சினிமா சங்கி. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல், பொருளாதாரம், நீதி கட்சி, திராவிடம் இப்படியாக பயணித்த குடும்ப பாரம்பரியத்தின் வித்து விதை தொடர்ச்சி பிடிஆர் அவர்கள். நீங்க சுந்தர்சி படம்னா என்ன, கார்த்திக், ரம்பா, குஷ்பு, நக்மா இப்படி இவங்களை வைத்து படம் எடுத்த ஒரு சினிமா இயக்குனர், தயாரிப்பாளர், இப்போ சமீப காலமாக நடிகர். இதுதானே சார் உங்க அடையாளம். இதை சொன்னா நான் சினிமாக்காரனா, உதயநிதி நடிக்கலையா, இவர் ஸ்டாலின் நடிக்கலையா? எங்க எதுவும் ஒப்பீடு. முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து யாராவது நடிகருங்கிற அடையாளத்தோடயா இன்னைக்கு இந்தியா பார்க்குது? அவர் நடிச்சிருக்கலாம். ஒருத்தருக்கு எது அடையாளங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சுந்தர்சி வந்துட்டாரு, அரசியல் கேண்டிடேட்டுங்கிறாரு. அரசியல்வாதிங்கிற முத்திரை வரலையே. பத்திரிகையாளர்கள் உங்களை பார்த்த உடனே சார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இருப்பீங்களா, சினிமா ஷூட்டிங் போயிருவீங்களான்னு கேட்டா, இனி எனக்கு சினிமா கிடையாதுன்னு அவரால் சொல்ல முடியலையே. நான் ஜெயிச்சிருவேன் சார், நான் இங்கே இருப்பேன், நான் மதுரையில் வீடு எடுத்திருக்கேன், இப்படி தான் சொல்ல முடியுது ஒழிய சினிமாவுக்கு போவீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்காது, இப்படி தான் சொல்றாரு. ஆனால் பிடிஆர் அவர்களை வந்து மதுரையை விட்டு போறீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அரசியல் விட்டு போறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அரசியல்வாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு நீதி கட்சி பாரம்பரியத்திலிருந்து வந்து இந்த 2021 பொருளாதார ஆய்வறிக்கை குழுன்னு உலக பொருளாதாரங்களை வைத்து ஒரு பொருளாதார டீம் போட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் பிடிஆர் அவர்கள் எடுத்த முயற்சி. அவருக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா, லண்டன்ல இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களை வைத்து எப்படி எங்க தமிழ்நாட்டை வந்து பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக மாற்றணும்னு அந்த விதை 2021 போட்ட விதை இன்னைக்கு இரட்டை இலக்க வளர்ச்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. இதை திமுக சொல்லல, முதலமைச்சர் சொல்லல, பிடிஆர் சொல்லல, வேற யாரும் சொல்லல. டெல்லியோட அறிக்கையே தானே. இன்னைக்கு பொருளாதாரத்துல, தொழிற்சாலைகள்ல, A1 துறையில, கார் உற்பத்தி துறையில, காலணிகள், செப்பல் ஷூ துறையில தமிழ்நாடு தான் அதிகமான முதலீடுகளை ஈர்க்கின்ற மாநிலமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் பிடிஆர் அவர்கள் அவரை மாதிரி ஒரு பொருளாதார நிபுணரை அமைச்சரவையில் சேர்த்தது, அவரோட ஆலோசனை பேரில் ஒரு பொருளாதார டீம் விதித்தது, இது எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கு. மதுரை மத்திய தொகுதி, மதுரை தெற்கு தொகுதின்னு இல்லை சார், ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு பிடிஆர் என்ற அந்த படித்த இளைஞர், படித்த ஆய்வறிஞருடைய உழைப்பும் மூளையும் பயன்பட்டு இருக்கிறது எல்லா தமிழர்களுக்கும். சுந்தர்சி வந்து இதுவரையும் இப்படி செஞ்ச ஒரு சாதனை ஏதாவது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கு போனதுக்கு என்னுடைய உள்ளத்தளித்தா படம் உதவியது, என்னுடைய முறைமாமன் படம் உதவியது, நான் கடைசி எடுத்த அரண்மனை செகண்ட் பார்ட்ல வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை உயர்த்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் தப்பு சொல்லலை. நீங்க பிடிஆர் உங்களை சினிமா சங்கின்னு சொன்னதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? உண்மைதானே. இப்பதான் நீங்க சினிமாக்காரராகவும் சங்கியாகவும் இருக்கீங்க. உங்க அடையாளம் பிடிஆரின் அடையாளம் பொருளாதாரம், தமிழ்நாடு, திராவிடம், நீதி கட்சி, பகுத்தறிவு, இது அவருடைய அடையாளம். இது சொன்னா இதுக்கு நீங்க அவரளவுக்கு நீங்க உயரமானவர் இல்ல அரசியல்ல உடனே இல்ல நானும் 6 அடி உயரம்னு சொல்லாதீங்க, காமெடி பண்ணாதீங்க. பிடிஆருடைய உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதனால அப்பேற்பட்டவரை நீங்க விமர்சிக்கிறது அப்படிங்கிறது அரசியலில் அவ்வளவு நாகரிகமா இருக்காது. பிடிஆர் அவர்கள் இத்தனை எலெக்ஷன் நின்றுருக்காரு. பிடிஆரோட அப்பாலாம் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசுறவங்களே கிடையாது. அவங்களுடைய ஓட் பேட்டர்ன் எப்படி தெரியுமா இருக்கும்? மக்களுக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் இல்லை, இதையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் இந்தா பார் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது தான் பிடிஆர் ஃபேமிலியோடைய பாரம்பரியம். இப்பயும் பாருங்க, நான் வந்தால் செய்வேன் இல்லை, நாங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கோன்னு தான் அவர் சொல்றாரு பாருங்க. அவர் செஞ்சிருக்க ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் சொல்றேன், நிறைய செஞ்சிருக்காரு, கொஞ்சம் மட்டும் நான் சொல்றேன். மதுரையில் டைட்டில் பார்க், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கனவில் உருவாகி இன்று நம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றுக் கொண்டிருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஊற்றுக்கணா என்று செயல்பட்டு அவர் தொடங்கி வைத்த டைட்டில் பார்க் மதுரையில் 403 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.58 லட்சம் சதுர அடி பரப்பளவிலும், மதுரையில் 314 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.34 லட்சம் சதுர அடி பரப்பளவில் டைட்டில் பூங்காக்கள் மதுரையில் இருக்கு. மதுரை மாட்டுத்தாவணி அருகே அது இருக்கு. அடுத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், மதுரையின் அனைத்து நீதிமன்றங்களையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து 166 கோடி மதிப்பீட்டில் 6 தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது பிடிஆர் முயற்சியில. மதுரை விமான நிலைய விரிவாக்கம்,
2016 முதல் சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கை வைத்து 2021 நிலம் கையப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்தி சென்ட்ரல் மினிஸ்டர் வரையும் போய் பேசி மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச அந்தஸ்து மற்றும் 24 மணி நேர செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் மதுரை விமான நிலையத்துக்கு கிடைச்சிருக்கு. மதுரை விமான நிலையம் நீங்க போனீங்கனாலே தெரியும், பக்காவா இருக்கும் மதுரை விமான நிலையம். ஸோ அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. அவருடைய செஞ்சிருக்கிறது எல்லாமே எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்கு பாருங்க. மதுரை மத்திய சிறைச்சாலை இடமாற்றி இருக்கிறது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம் மற்றும் வீரமங்கை வேல்நாச்சியார் மேம்பாலம் டிராபிக்கை குறைக்கிறதுக்கு, வண்டியூர் பூங்கா, மெட்ரோ ரயில், மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு, அதுபோக இன்னும் சின்ன சின்ன திட்டங்கள். ஆரப்பாளையத்திலிருந்து தத்தனேரி வரை செல்லூர் இடையே 9.5 கோடி மதிப்பீட்டில் இணைப்பு மேம்பாலம். அப்புறம் ரொம்ப நாள் நிலுவையிலிருந்து ஜெயந்துபுரம் டிவிஎஸ் நகர் மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறாரு. கோயில் பகுதியை சுற்றி தேர்வோடும் சாலைகள் புதைவட மின்கம்பிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினை விரிவுபடுத்தி வீடுகளுக்கே தண்ணீர் செல்லும் வகையில் குழாய்கள். அதாவது ஒரு ஓட்டு கேட்டு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு அமைச்சர் ஓட்டு கேட்டு வர்றதுக்கும் சும்மா மதுரைக்கு அந்த தொகுதிக்கு புதுசு, மதுரைக்கே புதுசு, இந்த ஃபீல்டுக்கே புதுசு, அரசியலுக்கு புதுசு, தேர்தலுக்கு புதுசு, ஊருக்கு புதுசு, தொகுதிக்கு புதுசு, இப்படி எல்லாத்துலயும் புதுசு கண்ணா புதுசுன்னு இருக்க சுந்தர்சி இவ்வளவு சாதித்து கொண்டிருக்கிற, சாதிக்க நினைக்கின்ற, அடுத்தும் தொடர்ந்து சாதிக்க போகின்ற பிடிஆரை பார்த்து இவர் என்னை எப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும். இப்ப இவர் கொடுத்த இந்த பிளானிங் இருக்குல்ல, இப்ப இது எல்லா நெட்டிலையும் இருக்கு. பிடிஆர் மதுரை மத்திய தொகுதியில் என்ன செஞ்சாருன்னு என்கிட்ட மட்டும் இல்லை, யார் வேணாலும் போட்டு பார்க்கலாம், என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு இருக்கு. இதுல பாதி அளவுக்கு அவரால் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பொருளாதார ஆலோசனை குழு அமைச்சாரு, அதை நீங்க மறுக்க முடியுமா? நிதியமைச்சரா பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டினுடைய நிதி அறிக்கை என்ன அப்படிங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இப்ப என்னங்கிறத ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை. வருவாய் பற்றாக்குறைய எப்படி சரி செஞ்சாரு, தணிக்கை சீர்திருத்தம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். போட்டித் தேர்வுக்கான ஒரு ஆப்பை வச்சு, அதாவது இந்த அரசினுடைய மிகப்பெரிய அடித்தளமா நான் பார்க்கறது பசங்க படிக்கிறது, போட்டித் தேர்வுகள், ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைகளும் போட்டித் தேர்வுகள் எழுது, எக்ஸாம் எழுதிக்கிட்டே இரு, உயர் படிப்பு படின்னு, அதுக்காக ஆப்பை கிரியேட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, மக்கள் தொகையில் சருபங்குகள் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அனைத்து தளங்களிலும் மேம்படுத்த கவனம் செலுத்தி முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி கவர்மெண்ட் ஜாப்ல பெண்களின் பிரதிநிதித்துவத்தை 30% இடத்திலிருந்து 40% ஒதுக்கீடு செஞ்சு செப்டம்பர் 2021 இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நேரடியாக பெண்களை, குழந்தைகளை, இளைஞர்களை, படித்த இளைஞர்களை குறிப்பாக எல்லோருக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு பேசுகின்ற ஒரு தன்மையில இருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகம், A1 யுகம், அதாவது டெக்னாலஜில அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கு. 2021 இருக்கும்போது இருந்த டெக்னாலஜி வேற, 2026 இப்போ நம்ம எலெக்ஷனை பார்க்கறதுக்குள்ள ஏஐன்ட்டாங்க. எல்லா சினிமா நடிகர்களும் ஏஐ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா பீப்புள், கிராபிக்ஸ் எல்லாம் ஏஐக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இதுதாங்க ஒரு அரசு, அதாவது தன் மக்களை அப்டேட் ஆக்கிக்கிட்டே இருக்கிறது. உலகத்துல எங்கேயாவது ஒரு படிப்பு இருக்குன்னா அந்த படிப்பை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்றது, இல்லைன்னா நீ அங்க போய் பார்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்றது. இதை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் பிடிஆர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. பல்கலைக்கழக மேலாண்மை தகவல் அமைப்பு, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மாநில கல்வி உதவித்தொகை, நேரடி பண பரிமாற்றத்துக்கான உதவி, தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் டான்பினன்ட், இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸ் அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு அந்த தொகுதி மக்களுக்குன்னு நேரடியா இவ்வளவு விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு. அவர் இதை செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்கல. அதான் திருப்பி சொல்றேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன், இதெல்லாம் தொடரணும், இது அடுத்தடுத்து அப்டேட் ஆகணும்னா இதே டெக்னாலஜி நாலேஜ் உள்ள செய்யணுங்கிற உணர்வும் இருக்கணும், நாலேஜே இருக்கணும், செய்யறதுக்கான டெக்னாலஜி நாலேஜ், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படித்த இளைஞர் பிடிஆர் அவர்கள். அந்த பாரம்பரியமும் அவருக்கு இருக்கு. இவர் இன்னைக்கு வந்துகிட்டு நான் சுந்தர்சி பிடிஆர் என்ன செஞ்சாரு, அவர் என்னை பார்த்து சினிமாக்காரருங்கிறாரு, ஸ்டாலினும் சினிமாக்காரர் தானே, கலைஞரும் சினிமாக்காரர் தானேன்னு இது ரொம்ப முன்னையான வாதம். ஏங்க கலைஞர் சினிமாக்காரராங்க, நான் தெரியாம கேட்குறேன். ஒரு சினிமாக்காரர் தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஐடி பார்க் வளர்ச்சியிலிருந்து, கண்ணொளி திட்டத்திலிருந்து, அடித்தட்டு மக்கள் வளர்ச்சி, 69% இடஒதுக்கீடு போராட்டத்தில் இருந்து, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணவர் 24 மணி நேரமும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரா? அறிஞர் அண்ணா சினிமா, அதாவது யாரை என்ன சினிமாவிலும் அவர்கள் பங்களிப்பு இருந்தது. அறிஞர் அண்ணா அரசியல்வாதி, சினிமாவிலும் பங்களிப்பு இருந்தது, எழுத்தாளராகவும் இருந்தார், பேச்சாளராகவும் இருந்தார். கலைஞர் அரசியல்வாதி, சினிமாவிலும் அவருடைய பங்களிப்பு இருந்தது, எழுத்தாளராக இருந்தார், பேச்சாளராக இருந்தார்.
உதயநிதி அவர்கள் அரசியல்வாதி தான், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல்வாதி தான். அவங்களுக்கு சினிமா பங்களிப்பு கூட குறைவு தான், கலைஞர் அண்ணாவோட ஒப்பிடும்போது குறைவு தான். அவங்களாம் அரசியல்வாதி மட்டும்தான். அதனால சுந்தர் சியினுடைய ஒரே அடையாளம் சினிமாக்காரர் மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், அதையே நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சினிமாக்காரருங்கிறது அது உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 58-60 வயசு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா அவங்க வயது எனக்கு தெரியல. இதுகாரும் உங்களுடைய அடையாளம் அதானே சார்? அதுல என்ன இவ்வளவு பதறீங்க அந்த வார்த்தையை சொன்னா? அப்புறம் நீங்க பிஜேபியா தானே இருக்கீங்க, சங் பரிவாருடைய ஆளா தானே வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. மதவாத தூண்டக்கூடிய ஒரு கட்சியில், சாதியவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சியில் தானே நீங்க ஆதரவா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பகுத்தறிவு திராவிட இயக்க பாரம்பரியமா, அவரை மாதிரி நீதி கட்சி பாரம்பரியமா, இடதுசாரி சிந்தனையாளரா, தொழிலாளர் உரிமைக்காக போராடக்கூடியவரா? அப்படி ஒரு அமைப்பு கட்சியில நீங்க இல்லையே. சங் பரிவாருடைய ஆளு தானே நீங்க. அப்ப சினிமாக்காரர் சங்கி இரண்டையும் சொல்லிட்டாங்க என்று சொன்னா என்ன கோவப்படுறீங்க? ஆக இந்த சுந்தர்சி போன்றவர்கள்லாம் பிடிஆரை பார்த்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு. நீங்க எதிர்த்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஆனா பிடிஆர் எல்லாம் பார்த்து இவர் ஒண்ணுமே செய்யல, மக்கள் அப்படியே பதறாங்கன்னா, மதுரைக்கே நீங்க வந்து இறங்கியிருக்கீங்க. மதுரையவே அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்காரு. மதுரையினுடைய பெருமைமிகு அடையாளங்களை உருவாக்குறாரு. அவரே ஒரு பெருமைமிகு அடையாளமா இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் பிடிஆரை பார்த்து சுந்தர்சியில நிற்பது, அவரை விமர்சிப்பது அப்படிங்கிறதுலாம் ஏற்புடையது கிடையாது. இப்ப நான் தந்த பட்டியல் மாதிரி, இப்போ நான் தந்த பட்டியலை இணையத்தில் நீங்கள் எடுத்துடலாம். பிடிஆரின் சாதனைகள், பிடிஆர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன தொகுதினா நீங்கள் எடுத்துடலாம். சுந்தர்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பட்டியலை கொடுங்க, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ அடையாளம் இருக்குது மதுரைக்கு அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு, இல்லை இதற்கு முன்னாடி அரசியல் கருத்துக்கள், மக்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம், மொழி உரிமை போராட்டம், இந்த அவங்க கட்சி மும்மொழி கொள்கையை திணிக்கிறேங்குது, உங்கள் கொள்கை என்ன, இந்தி எதிர்ப்பை பற்றியும் இந்த இந்துத்துவ சாமியார்களை பற்றியும் பிடிஆர் கொடுத்த பேட்டி, இங்கிலீஷ் பேட்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இந்துத்துவ இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டினுடைய இருமாநில கொள்கை குறித்து ஆங்கில சேனல்ல பிடிஆர் கொடுத்தது எவ்வளவு பெரிய வைரல் ஆச்சு தெரியுமா? இந்த ஒரு சாமியார் கர்நாடகா அந்த காவிரியை காப்பாற்ற போறேன்னு சொன்னப்ப ஜக்கி போன்றவர்களை பற்றி அம்பலப்படுத்தி பிடிஆர் பேசின பேட்டி எவ்வளவு பெரிய வைரல் தெரியுமா? இதெல்லாம் என்னன்னாது சுந்தர்சி அவர்களுக்கு தெரியுமா? அப்ப அரசியல் களத்தில் நீங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், ஆனா அந்த அரசியல் யாருக்கான அரசியலா இருக்க போகுது? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, நம்ம தமிழர்களுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகின்ற அரசியலா, நம்மளை மதத்தின் பேரால், சாதியின் பேரால், சினிமாவின் பேரால் இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்னோக்கி இழுக்க போகின்ற அரசியலா என்பதை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்க தான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.